தென்னாதி ராமலிங்கம் என்றார். அந்த காலத்துல கட்டப்பண்ணா அவர் மாதிரி படிக்க முடியாது, வாசிக்க முடியாது. கொடியேற்றி வாழ்ந்தவர் அவர் மயனுக்கு வந்திருக்காரு. ஏன்னா அந்த பாடல் வந்து அவர் மயனுக்கு சொல்லிக் கொடுத்துப்பாரு சொல்லி நான் பாடுறேன். ஆனா சென்னலபுரி ராமலிங்கம் அப்பா கொரல் சுப்பிரமணியம் கரம்பே இப்படி ஆள் இருக்கலாம் வாசி அவரு பாட்டோம்னா அவரு எந்த பாடி சோகமாக விட மாட்டார். அந்த சுடுதிருப்போட வயசுலயே ஒரு கொடி நாட்டுறாங்க. அவர் வந்திருக்கனால இந்த பாட்டை பாரு, வேற மாதிரி வச்சுன்னா அந்த பாட்டை பாட மாட்டேன். ஏண்டா அந்த பாட்டை படிக்கலாம் தான் மாப்பிள மாதிரி. ஆமா ஆமா உன் மயனை கேட்டுவா, உன் மகன் ஒன்று இருக்குல்ல, உன் மகன் அதே ராமரே செந்தில் கரம்பி சுப்பிரமணியம் வாத்தியார் பாய்ச்சவங்க அப்ப ரஜி இருந்துச்சுப்பா. அப்படி நினைக்காதீங்க, நல்ல பெரியவர்கள் இருக்காங்க, ரசிக்கக்கூடிய நபர்கள் பூரா அந்த ஐயாக்கள் இருக்காங்களா, அவங்க போது நம்மளுக்கு அவருக்காக பாட்டே பெரியவர்கள் கூட அந்த கட்டவும்பு நாடகத்தை ரசிக்கணும்னே உட்கார்ந்துருக்காங்க. வள்ளி திருமண நாடகத்தை கூட ஐயா ஒருத்தர் சொன்னாரு, பெரிய வாக்கியம் கேளுங்க, வள்ளி திருமண நாடகத்தை கூட நாங்க இவ்வளவு ரசிக்க மாட்டோம், இந்த கட்டவும்பு நாடகத்துக்காக நாங்க உட்கார்ந்து ரசிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்காக உண்மையில எல்லாரும் கை தட்டுங்க, உண்மையில சொல்றேன், எல்லாரும் கை தட்டுங்க. உங்களுக்காக உயிரை கொடுத்து நாங்க பாடிக்கிறோம். உண்மையிலே சொல்றேன், ஒரு பெரிய விஷயம் இருந்தது. வள்ளி திருமண நாடகத்தையே பார்த்து இந்த கட்டவும்பு நாடகம் ரொம்ப அனுப்பிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. அதை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கிராமத்தார்களுக்கு முதல் நன்றினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்டவும்பு நாடகத்தை மென்மேலும் நீங்க வளர்க்கணும். ஏன்னா சும்மா இந்த வள்ளி திருமண நாடகத்தையே போடாம இந்த கட்டவும்பு நாடகத்தையும் வளர்த்து விடுறதுக்கு சில நபர்கள் இந்த ஊர்தாரா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்னு சொல்றேன், மற்ற நாடகத்துல கூட ஏமாத்திருக்கலாம், இந்த கட்டவும்பு நாடகம் வந்து ஏமாத்த முடியாது. ஏன்னா அடி வைக்கிறதுக்கு பாடுறது. இந்த கட்டபொம்ம நாடகத்துல மட்டும் யாரும் ஏமாற்ற முடியாது. சும்மா ஏமாத்தினா நானுமே புரிய போறேன். ஏன்னா இந்த ஊர்ல இருக்க மக்கள் செய்திருந்த மக்கள் இருந்தாலும் எந்த சாதி பாட்டு பாடக்கூடாது. எங்களுக்கு எல்லா மக்கள் ஒன்று, எல்லா பேரும் நாடகம் பார்க்க வந்திருக்காங்க. நாங்க என்றைக்கும் ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் நடத்தினா அது வீரமுருளிய மக்களா இருந்தாச்சும் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் தான். ஏன் தெரியுமா? வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் சுதந்திரத்துக்காக போர்வட்டு பாடுபட்டு அந்நிய நாட்டு வெள்ளையனை எதிர்த்து உயிரிழந்தவர்கள். அப்படி அந்த வீரமுருளிய நாடகம் வரைக்கும் இந்த மக்கள் இருப்பாங்க, நல்லா ரசிப்பாங்க. அது ஒரு பேரவை கொண்டு இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம், ஆர்மி அம்மா வந்து லட்சுமி அம்மா வந்திருக்காங்க, நல்லா பாடக்கூடிய வெள்ளையம்மாளுக்கு நீங்க விடுகிற வரைக்கும் நல்லா ரசிச்சு பார்க்கணும். உண்மையில சொல்றேன், நல்ல கட்டபொம்மன் நாடகத்தை ரசிச்சு பாருங்க. உங்களுக்காக சொல்லிருப்போம்.
ஆட்சி அந்த மைக் செட்டு அண்ணா அவர்கள் மைக் செட்டு ஓனரு இந்த பாடலை பாராட்டி எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்படுத்துகின்றார்கள். அவருக்கும் அவர்கள் நன்றி நன்றிகள் வணக்கம். எனது மாமன் கீழப்பரிக்குண்ட கிராமத்தில் பிறந்து வந்த முனியாண்டிவர் பூசாரி மகள்மாகிய ஆண்டி சேவர்கள் எனது ஐக்க மகள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். ஏன்னா நேரம் அதிக நேரம் நிறைய ஆளுங்களுக்கு அடுத்த 3 தடையை சந்திக்கணும். அந்த அப்பளிப்பு 200 ரூபாய் பக்கங்களுக்கு முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே ஆயத்தப்பி தீர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே ஆழ்வாரி நீதி வந்தோம் கண்ணுக்குள் ஒன்றாகே முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி தீர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாரி நீந்து வந்தோம் உள்ளுக்குள் வண்ணாகே முத்துக்கு முத்தாகே தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை நாட்டுக்கே கடந்து ஒரு பாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை நாட்டுக்கே கடந்து ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தாண்ட தமிழ வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தாண்ட தமிழ வளர்ந்த தம்பி கல்லாத வயதில் நான் மூழ்கிறீரவனை நம்பி சொத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி தீர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே ஆண்பாடி நீது வந்தோம் உள்ளுக்குள் உள்ளாகே அண்ணன் சொல்லும் ஆசையில்லா வீரமிகு தகுதி உள்ளம் அண்ணன் சொல்லும் ஆசையில்லா வீரமிகு தகுதி உள்ளம் அடையினவள் தமிழும் தெய்வம் இன காவல் கொள்ளும் அடையினவள் தமிழும் தெய்வம் இன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாறி வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பிரிப்பதில்லை சொத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி தீர்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாளி நீங்கி வந்தோம் உள்ளுக்குள் உள்ளாகே ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமான நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் முதல் சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமான நாடுகள் மண்டபம் போல் நாங்கள் முதல் சொந்தமாடா பிரஜாவின் இதழ்களை மூழ்கினாட வாசமாடா பிரஜாவின் இதழ்களை மூழ்கினாட வாசமாடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமட முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே ஆண்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாகே முத்துக்கு முத்தாகே